வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் ஜனவரி 4 முதல் அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறப்பு. கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அறிவிப்பு. அரியூர் அருகே காவல்துறை வேன் லோட் வேன் மோதல். லோடு வேன் ஓட்டுநர் பலி, 8 காவலர்கள் படுகாயம். புதுச்சேரியில் காலை முதல் தொடர் கனமழை. தாழ்வான பகுதிகளில் மீண்டும் மழை வெள்ளம். வியாழனன்று புதுச்சேரியில் கல்லூரிகள் திறப்பு. உயர்கல்வித்துறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஜனவரி 4 முதல் அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறக்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அறிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதில் தளர்வுகள் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்பி வருகிறது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி முதல் வகுப்புகள் செயல்பட்டு வருகின்றன. புதுவையில் அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இளங்கலை, முதுகலை, இறுதியாண்டு வகுப்புகளும் ஆராய்ச்சி படிப்புகளும் 9 மாதங்களுக்கு பிறகு தொடங்கப்பட உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் ஜனவரி 4ஆம் தேதி முதல் அனைத்து வகுப்புகளும் திறக்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். அனைத்து வகுப்புகளும் ஜனவரி 4ஆம் தேதியில் இருந்து காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை மட்டுமே செயல்படும். அரை நாள் மட்டும் செயல்படும் பள்ளிகளுக்கு விருப்பப்படும் மாணவர்கள் மட்டும் வரலாம் என அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஜனவரி 18 முதல் முழுமையாக பள்ளிகளை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வருகின்ற ஜனவரி 4ஆம் தேதி முதல் பள்ளிக்கூடங்கள் காலையில் 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை செயல்படும். விருப்பமுள்ள மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வந்து சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். 10 மணி 1 மணி வரை. இதற்கு முன்பாகவே சற்றேறக்குறைய 1 மாதத்துக்கு மேலாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, 12 ஆகிய 4 வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒரு எஸ்ஓபி, இந்த கோவிட் கைட்லைன்ஸ் படி தரநிலை எப்படி மாணவர்கள் அமர வேண்டும், மாணவர்களை பள்ளிக்கூடங்களுக்கு உள்ளே வருகின்ற நேரத்தில் இந்த சோதனைகள், கோவிட் சோதனைகள்லாம் செய்வதற்கான ஏற்பாடு, கைகளை கழுவுவதற்கான ஏற்பாடு, சானிடைசர் போன்ற அனைத்து எஸ்ஓபி ப்ரொசீஜரும் கட்டாயமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் வருகின்ற 4 முதல் பள்ளிக்கூடங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் செயல்பட துவங்கும். அரியூர் அருகே திடீரென டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த காவல்துறை வேன் லோட் வேன் மீது மோதியதில் அதன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியானார். புதுச்சேரி காவல்துறையில் உள்ள IRPN பிரிவு காவலர்கள் 46 பேர் துப்பாக்கி சுடும் பயிற்சிக்காக காவல்துறை பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். புதுச்சேரி அடுத்த அரியூர் அருகே சென்றபோது பேருந்தின் முன்பக்க டயர் திடீரென வெடித்தது. இதனால் தாறுமாறாக ஓடிய பேருந்து மீது விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி எதிரே வந்த டாடா ஏசி வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் டாடா ஏசி வாகனத்தை ஓட்டி வந்த சின்னபாபு சமுத்திரத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானார். காவல்துறை பேருந்தில் வந்த காவலர்களில் 8 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த வெள்ளியூர் போக்குவரத்து மற்றும் காவல்துறை காவலர்கள் விபத்துக்குள்ளான வாகனங்களை சாலையின் ஓரமாக நிறுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் துப்பாக்கி சுடும் பயிற்சிக்காக சென்ற காவலர்கள் பேருந்து எதிரே வந்த கார் மீது மோதியதில் ஓட்டுநர் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரியில் காலை முதல் தொடர் கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மீண்டும் மழைநீர் தேங்கியுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி காலை முதலே புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கடந்த 2 தினங்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியது பொதுமக்களிடையே சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, காமராஜ் நகர், ரெட்டியார்பாளையம், உப்பளம், முதலியார்பேட்டை மற்றும் கிராம பகுதிகளான பத்துக்கண்ணு, திருக்கனூர், மதகடிப்பட்டு, மடுகரை, வில்லியனூர் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. புதுச்சேரியில் வியாழனன்று முதல் அனைத்து கல்லூரிகளும் திறக்கப்படும் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக பள்ளிகள், கல்லூரிகள் மூடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செமஸ்டர் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு இறுதியாண்டு மாணவர்களுக்கு மட்டும் ஆன்லைன் வாயிலாக தேர்வுகள் நடத்தப்பட்டது. நடப்பு கல்வியாண்டு வகுப்புகளும் தற்போது ஆன்லைனிலேயே வகுப்புகள் தொடர்கிறது. இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் 9, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் அனைத்து கல்லூரிகளும் திறக்கப்படும் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் இளநிலை மற்றும் முதுநிலை படிப்பிற்கான இறுதியாண்டு மாணவர்களுக்கு மட்டும் வகுப்புகள் திறக்கப்பட உள்ளதாகவும் கல்லூரிகள் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. இந்தோ பாகிஸ்தான் போர் வெற்றியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு புதுச்சேரி போர் வீரர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1971ஆம் ஆண்டு இந்தோ பாகிஸ்தான் போர் வெற்றியின் 49வது ஆண்டு விழாவும், புதுச்சேரி முன்னாள் ராணுவ வீரர்களின் 15வது ஆண்டு விழாவும் புதுச்சேரி அரசின் போர் வீரர்கள் நினைவு சின்ன வளாகத்தில் நடைபெற்றது. லீக்கின் தலைவர் மோகன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் கமலக்கண்ணன் கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 70% மேல் மதிப்பெண்கள் பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் விழாவினை சிறப்பித்தார். மேலும் லீக் சார்பாக நடத்தி வரும் ராணுவம் மற்றும் காவல்துறையில் சேர விருப்பம் உள்ளவர்களுக்கான உடல் தகுதி பயிற்சியினை நிறைவு செய்த 7 பெண்கள் உட்பட 23 பேருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் விழாவில் முன்னாள் ராணுவ வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மின் சிக்கன வாரத்தை முன்னிட்டு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் விழிப்புணர்வு வீடியோ தொகுப்புகளை வெளியிட்டுள்ளது. மின்சார சிக்கனத்தை வலியுறுத்தி ஆண்டுதோறும் மின் சிக்கன வாரம் கடைபிடிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மின் சிக்கன வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி மின் சிக்கனம் தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு வீடியோ தொகுப்புகளையும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் வெளியிட்டுள்ளது. அதில் மின்சாரத்தை எந்தெந்த வகையில் சிக்கனமாக பயன்படுத்த முடியும் என்பது பற்றி தெளிவாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. Just raise it by 1 degree. ஏசியோட டெம்பரேச்சர் ஒவ்வொரு டிகிரி ஏற்றும் போது மின்சாரத்தில் 6% மிச்சமாகும். அதாவது வருஷத்துக்கு 1500 ரூபாய் ஒரு வீட்டுக்கு, அதோட 2500 கோடி ரூபாய் இந்தியாவுக்கு மிச்சமாகும். So don't raise your voice. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் கரும்பு விவசாயிகளுக்கான மானியத் தொகையை அமைச்சர் கமலக்கண்ணன் வழங்கினார். நம்மாழ்வார் வேளாண் புத்தாக்க திட்டத்தின் கீழ் 2019-20ஆம் ஆண்டில் சுமார் 1708 ஏக்கரில் கரும்பு சாகுபடி செய்துள்ள புதுவை பகுதியைச் சார்ந்த 820 பொதுப்பிரிவு விவசாயிகள் மற்றும் 19 அட்டவணை விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்கும் விழா தாவரியல் பூங்காவில் நடைபெற்றது. விழாவில் வேளாண் துறை அமைச்சர் கமலக்கண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 839 கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையினை வழங்கினார். ரெட்டியார்பாளையம் இந்தியன் வங்கி கிளை மேலாளர் சிறப்புரையாற்றினார். விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் கரும்புக்கான நலத்திட்டங்கள் குறித்து உரையாற்றினார். நிலுவை சம்பளம் கோரி அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிகின்றனர். இவர்களுக்கு கடந்த 11 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாமல் உள்ளது.
மேலும் நிலுவையில் உள்ள ஊதியம் வழங்க கோரியும் ஆசிரியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபை அருகே சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழங்குடியின சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வில்லியனூரில் தலித் மற்றும் பழங்குடியின இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் கீழ்சாத்தமங்கலம் அருகே 5 பழங்குடி சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி வில்லியனூர் அம்பேத்கர் சிலை அருகே தலித் மற்றும் பழங்குடி இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீல கங்காதரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தலித் மற்றும் பழங்குடி இயக்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர்கள் ராம்குமார், ஏகாம்பரம், ராமசாமி, ராமமூர்த்தி, சந்திரா, சிவகுமார், மூர்த்தி மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை அரசின் சிறந்த திரைப்பட இயக்குநருக்கான விருதை பெற்ற நடிகர் பார்த்திபன் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வருவேன் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை, நவதர்ஷன் திரைப்பட கழகம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் நிறுவனம் இணைந்து இந்திய திரைப்பட விழாவை நடத்தி வருகிறது. 37வது ஆண்டாக நடைபெறும் இந்த விருது வழங்கும் விழாவில் சிறந்த திரைப்படத்திற்கு ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் பெயரில் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டிற்கான சிறந்த படமாக ஒத்த செருப்பு என்கிற தமிழ் திரைப்படத்திற்கு விருது அறிவிக்கப்பட்டது. இத்திரைப்படத்தின் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபனுக்கு மாநில அரசு சார்பில் விருது மற்றும் 1 லட்சம் ரொக்க பரிசுக்கான காசோலையினை வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான் வழங்கினார். முன்னதாக விழாவில் பேசிய பார்த்திபன், பல திரைப்படங்கள் தோல்வியடைந்தாலும் ரசிகர்களின் ரசனை காரணமாக ஒத்த செருப்பு போன்ற படங்கள் எடுக்க முடிந்ததாகவும், மேலும் புதிய கட்சி துவங்கலாம் என நினைப்பதாகவும், அந்த கட்சியின் பெயர் புதிய பாதை எனவும் நகைச்சுவையாக தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், கொரோனாவிற்கு பின்னர் புதுச்சேரியில் படப்பிடிப்பிற்கான கட்டணம் அதிகமாகி உள்ளதாகவும், இதன் காரணமாக சென்னையில் படப்பிடிப்பு நடத்தலாம் என தோணுவதாகவும், எனவே கட்டணத்தை குறைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் வரப்போகும் தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என மக்கள் குழம்பி போய் உள்ள நிலையில் நடிகர்களின் அரசியல் குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றார். ஏற்கனவே நடிகர்கள் அரசியலுக்குள் வந்தபோது சிறப்பான ஆட்சியை கொடுத்துள்ளனர். அதேபோல் தற்போது அரசியலுக்கு வரும் நடிகர்களும் சிறப்பான ஆட்சியை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும், இதேபோல் நடிகர்கள் என்பதால் அவர்களை ஒதுக்க வேண்டிய அவசியமில்லை என்றார். மேலும் தனக்கு அரசியல் ஆர்வம் உள்ளதாகவும், எதிர்காலத்தில் அரசியலுக்கு வருவேன் என நம்பிக்கை தெரிவித்த அவர், இளைஞர்கள் அனைவருமே அரசியலுக்கு வர வேண்டும் என்பது தனது விருப்பமாக இருக்கிறது என்றார். எனக்கு அரசியல் ஆர்வம் இருக்கு. என்னுடைய முதல் படத்திலிருந்து ஒத்த செருப்பு வரைக்கும் நான் நிறைய அரசியல் பேசுகிறேன். விழுந்தும் நிலை மனிதர்களுக்கான அரசியல் பேசுகிறேன். அரசியல் மூலமா மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா? அது ஒரு மனிதனுடைய சமூக அக்கறை. அது ஒரு கலைஞனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த வகையில எனக்கு நிஜமா நிறைய அக்கறைகள் இருக்கு. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஏதோ மினிஸ்டர் பேசும்போது அந்த நாடாளுமன்ற செயலர் அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, புதிய கட்சிகள் வரதை பத்தி ஏதோ பேசினார். அதனால நான் அதை சொல்றதுக்கு முற்பட்டேனே தவிர, நிச்சயமா எதிர்காலத்துல நான் அரசியல் நான் மட்டுமே கிடையாது, இந்த இளைஞர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையையும் புதுச்சேரி அரசு சார்பாக இப்போது மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட கேட்டுக்கொள்கிறோம். இவர் திரைப்படமே இவரது நான்கின் ஆவியின் அனுபவமாக நாடுகளில் சிறந்த திரைப்படத்தை நமக்காக அளித்த இயக்குநருக்கு புதுச்சேரி அரசின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட விழாவில் சிறப்பு. ஒதியம்பட்டு, மணவெளி உள்ளிட்ட பகுதிகளில் தோட்ட பயிர்களை கால்நடைகள் மேய்ந்ததால் அதன் உரிமையாளர்களிடமிருந்து நஷ்டஈடு பெற்றுத்தர கோரி விவசாயிகள் பஞ்சாயத்து ஆணையரிடம் மனு வழங்கினர். புதுச்சேரி ஒதியம்பட்டு, மணவெளி மற்றும் அரும்பார்த்தபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களிலும் தோட்ட பயிர்களிலும் கால்நடைகளை அதன் உரிமையாளர்கள் மேயவிட்டு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சேதமடைந்த பயிரினையும் அதன் பாதிப்பினையும் நேரில் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நில உரிமையாளர்களுக்கு கால்நடை மூலம் நஷ்டத்தை ஏற்படுத்தியவர்களிடமிருந்து உரிய நஷ்டஈடு பெற்றுத்தரும் வகையில் வழக்கு தொடர்ந்து ஆவணம் செய்யுமாறு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மனு வழங்கினர். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இதேபோல் எஸ்பி ரங்கநாதனிடமும் விவசாயிகள் கோரிக்கை மனுவை அளித்தனர்.
ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் மழையால் சேதமடைந்த சாலைகளை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராம் முனுசாமி சொந்த செலவில் சீரமைத்தார். புதுச்சேரியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சாலைகள் மிகவும் சேதமடைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இந்நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் மழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க கோரி பொதுமக்கள் அரசிடம் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இதனை அறிந்த தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான ராம் முனுசாமி சொந்த செலவில் சேதமடைந்த சாலைகளை சீரமைத்தார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பாஸ்கர், மக்கள் ஒருங்கிணைப்பு இயக்க தலைவர் சிவா, வழக்கறிஞர் நரசிம்மா பாலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பேசிக் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதை கூட செய்யலைன்னா மக்கள் எப்படி போவாங்க? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 5000 பேர் இப்படி போகிறாங்க, இப்படி வராங்க. எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, எவ்வளோ வயசானவங்க விழுந்துடுறாங்க. பள்ளம் எல்லாமே வந்து 1.5 அடி 1.5 அடி பள்ளமாக இருக்குது. எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? அந்த இதில் மழை தண்ணி பார்த்தீங்கன்னா குட்டை மீன் பிடிக்கலாம் போகுது, அந்த அளவுக்கு இருக்குது ரோடு. இது கேட்டால் ராஜ்பவன் தொகுதி, இதுக்கு 20 வருஷம் ஒரு எம்எல்ஏ இருக்கார். நாங்கள் என்ன செய்யறது? அவர் குறை சொல்லணும்னு சொல்லலை, சாதாரண விஷயத்தை செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். இப்போ நாங்கள் செய்கிறோம், வேணால் விட்டுருங்க, நாங்களே செஞ்சுக்கிறோம். அதுக்கு மேலே அவ்வளோதான். அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்க? அரசுக்கு எதுவுமே செய்யலை. என்ன கோரிக்கை வச்சுன்னா போகுது? இன்னொரு 2 மாதம் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க? 4 வருஷமும் ஒன்றுமே செய்யலையா? இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் அவங்களால? தொகுதி எப்படி இருக்குது ராஜ்பவன் தொகுதி? அதான் வேலை செய்யணும் தெரியுதுல்ல, எதுவுமே இல்லைங்க. சாலை மட்டும்தானா, வேற ஏதாவது? சாலை இல்லை சார், எங்கேயுமே லைட். செஞ்சி சாலை டு அந்த ரோடு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிபட்டி சாலையிலேருந்து சோனாம்பாளையம் டேங்க் வரைக்கும் ஒரு லைட்டு கூட எரியல. அசம்பிளி ரோட்லேயே லைட் எரியல. அவ்வளோ டூரிஸ்ட் போகிறாங்க வராங்க. செயின் ஸ்நாச்சிங்காக நடக்காது. லைட் எரிஞ்சு அவனை வருவானா? இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டியில் ஈக்கு வந்து மனு கொடுத்து கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகுதுங்களா? 8 மாதம் ஆகுது. இன்னி வரைக்கும் ஒரு லைட்டு போடல அந்த ரோட்டில். கேட்டால் எம்எல்ஏ சொல்லலை, அவர் சொல்லலை. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி பிறந்த நாளை முன்னிட்டு தேங்காய்த்திட்டு பகுதியில் கட்சியினர் அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நகர குழும தலைவருமான ஜெயமூர்த்தி பிறந்தநாளை முன்னிட்டு தேங்காய்த்திட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முருகன் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி சிவராமகிருஷ்ணன் முன்னிலையில் அப்பகுதி ஏழை எளிய மக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. முன்னதாக தேங்காய்த்திட்டு மாரியம்மன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்திக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. இவ்விழாவில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ரங்கநாதன், கோபால், வெங்கட்ராமன், கருணாநிதி, ராஜரத்தினம், வேலு உள்ளிட்டோரும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி மக்கள் எழுச்சி பேரவை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மழையின் காரணத்தால் புதுச்சேரி மக்கள் எழுச்சி பேரவை சார்பாக கனகசெட்டிக்குளம் மற்றும் காலாப்பட்டு மீனவர் பகுதியில் புதுச்சேரி மக்கள் எழுச்சி பேரவை நிறுவன தலைவர் வெங்கடாச்சலபதி பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சேவுப்பாண்டி உதவியோடும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு வழிகாட்டுதலின்படி தார்பாய், 4 கிலோ அரிசி, 12 வகையான மளிகை பொருட்களை வழங்கினார். இதற்கு மாநில மீனவரணி தலைவர் பிரதாப் சந்திரன், கனகசெட்டிக்குளம் ஆட்டோ சங்க தலைவர் அன்பழகன், புதுச்சேரி மக்கள் எழுச்சி பேரவை மீனவரணி காலாப்பட்டு தொகுதி தலைவர் வெங்கடேசன், காலாப்பட்டு தொகுதி பொதுச் செயலாளர் பிரசாத் மற்றும் புதுச்சேரி மக்கள் எழுச்சி பேரவை நிர்வாகிகள் உடனிருந்தனர். அமமுகவிற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டதை அக்கட்சியின் வில்லியனூர் தொகுதியின் நிர்வாகிகள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டதை அக்கட்சியின் வில்லியனூர் தொகுதி நிர்வாகிகள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். வில்லியனூர் அண்ணா சிலை அருகே மாநில இளைஞரணி செயலாளர் முரளிதரன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர் மாநில செயலாளர் வழக்கறிஞர் வேல்முருகன், வில்லியனூர் தொகுதி செயலாளர் செந்தில் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இதில் வில்லியனூர் மங்கலம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். இருபத்தோராவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் டெல்லி நொய்டா சாலையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. டெல்லியில் விவசாயிகளின் முற்றுகை போராட்டம் 21வது நாளாக நடைபெற்றது.
போராட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் டெல்லி நகரையும் நொய்டாவையும் இணைக்கும் சாலையில் முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். டெல்லியையொட்டி உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள நொய்டா டெல்லியின் துணை நகரமாக இருக்கிறது. இந்த சாலையில் ஜில்லா என்ற இடத்தில் முற்றுகை போராட்டத்தை நடத்தியதால் இரு நகரங்களுக்கு இடையே போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. வாகனங்களில் வந்தவர்கள் டெல்லிக்குள் செல்ல முடியாமல் தவித்தனர். விவசாயிகள் போராட்டத்தில் பெண்களும் அதிக அளவில் கலந்து கொண்டனர். இதற்கிடையே மத்திய அரசு விவசாயிகளுக்கு சில விளக்கங்களை அளித்துள்ள நிலையில் அவை எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று விவசாய சங்கங்கள் கூறின. 3 சட்டத்தையும் வாபஸ் பெறும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்று விவசாய சங்க தலைவர் ஜெகதீப் சிங் டல்லேவால் கூறினார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் காலை கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் அது 6.2 பதிவாகியுள்ளது. பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் சாரங்கனி என்ற பகுதியின் தெற்கே 19 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டாவோ டெல் சுர் என்ற இடத்தில் காலை 7:21 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 6.2 பதிவாகியுள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் தாக்கம் நிலநடுக்கம் ஏற்பட்ட மையப்பகுதியில் இருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சரங்கனி, 57 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாங்சின் ஆகிய பகுதிகளில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவை தவிர பாலிடன் மையத்திலிருந்து 73 முதல் 99 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள கிலான், கபுரான், சபுபாடிடு, மலாபதன், அலபல் ஆகிய இடங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட தாக்கம் என்ன என்பது முதற்கட்ட தகவலில் வெளியாகவில்லை. ஆஸ்திரேலிய அணியுடன் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடும் 11 வீரர்கள் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இரு அணிகள் இடையேயான 3 போட்டி கொண்ட ஒருநாள் தொடரை ஆஸ்திரேலியா 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இந்திய அணி 20 ஓவர் தொடரை 2-1 என்ற கணக்கில் வென்றது. அடுத்து இரு அணிகள் இடையே 4 டெஸ்ட் கொண்ட தொடர் நடைபெறுகிறது. இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணியுடன் டெஸ்டில் விளையாடும் 11 வீரர்கள் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கோலி தலைமையிலான மயங்க் அகர்வால், பிருத்வி ஷா, புஜாரா, ரஹானே, ஹனுமா விஹாரி, அஸ்வின், உமேஷ் யாதவ், முகமது ஷமி, பும்ரா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ரிஷப் பந்துக்கு பதிலாக விருத்திமான் சாகா விக்கெட் கீப்பராக விளையாடவுள்ளார். ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சுப்மன் கில், KL ராகுல் ஆகியோர் அணியில் இடம்பெறவில்லை. இது அறியப்படும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். மகாத்மா காந்தியுடன் கவிக்குயில் சரோஜினி நாயுடு உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்ற போது எடுக்கப்பட்ட இந்த அரிய படம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரங்களை வழங்குபவர் ஸ்ரீ தேவா கோல்ட்மார்க். புதுவையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 4628 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 69 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையாகிறது. தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A, பாரதி வீதி, புதுச்சேரி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் ஜனவரி 4 முதல் அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறப்பு. கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் அறிவிப்பு. அரியூர் அருகே காவல்துறை வேன் லோட் வேன் மோதல். லோடு வேன் ஓட்டுநர் பலி, 8 காவலர்கள் படுகாயம்.
புதுச்சேரியில் காலை முதல் தொடர் கனமழை. தாழ்வான பகுதிகளில் மீண்டும் மழை வெள்ளம். வியாழனன்று புதுச்சேரியில் கல்லூரிகள் திறப்பு. உயர்கல்வித்துறை அறிவிப்பு. இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.